நம்முடைய இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் வந்து கட்டவிழ்த்தப்படுது. மாடு இறைச்சிக்கு வந்து கொல்லப்படுது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. துணை விஷயத்துல தடை செய்யப்படுது. அப்ப இதுக்கு எதிராக வந்துட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் மாட்டின் பெயரால் கொல்லப்பட்டாருன்னு சொன்னா சில அதாவது தௌஹீத் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை போராட்டம், ஒருத்தர் கொல்லப்பட்டாரு, பசுவால கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஒரு தடவை போராட்டம் பண்ணி முடிக்கப்படுது. ஆனா எல்லாத்துக்குமே போராட்டம் ஒரு தடவை செஞ்சு முடிச்சு அதோட அந்த இயக்கத்துடைய ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு நாங்க செஞ்சது எங்களுடைய பணியில எங்க செஞ்சுட்டோம். ஆனா அதுக்கு உண்டான எந்த விதமான முடிவும் ஏற்படலை. இந்தியாவில் 20 கோடி 23 கோடி மக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக செயல்பட முடியல. அப்ப இதற்கு யார் காரணம்? இயக்க தலைவர்கள், ஜமாத்து தலைவர்கள், இவர்களால ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரியான காரியங்களை தடுக்க முடியலையா அப்படிங்கிறது இது ஒரு என்னுடைய கேள்வி. நிறைய ஆர்ப்பாட்டங்கள் சில பிரச்சனைகளுக்காக நடக்குது, அதோட முடிஞ்சு போயிருது. ஆனா பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது, இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம இதுக்கு தான் முதல்ல பதில் சொன்னோம், தீரவே தீராது. மேடம் போட்டு பேசிட்டேன், முடிஞ்சு போச்சு, அப்பா நான் என் வேலையை நான் செஞ்சுட்டுப்பா அப்படின்னு திருப்தி அடைகிறப்பல இது நீ செய்யற வேலை இல்லப்பா. இது வெறுமனே பேசுவதல்ல வேலை, அதை தாண்டி வேலைகள் இருக்கிறது. வேலைகளை செய்தால்தான் விளைவுகள் ஏற்படுவே தவிர வெறும் பேச்சுக்களை பேசுவதால் மட்டுமே விளைவு ஏற்படும்னு அப்படித்தான் பெரும்பாலும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஏற்புடையதே இல்லை. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என் சக்திக்கு உட்பட்டு என்னவெல்லாம் உண்டு எல்லாத்தையும் யோசிக்கணும். இல்லையா அது முடியவே முடியாது. இப்ப எல்லாருமே எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கேட்டா கடைசி நிலையை கையில வச்சிருக்கிறோம். கடைசி நிலைனா என்ன? என்ன பண்றது, நம்மளால நின்று போராடி சட்ட ரீதியா ஃபைட் பண்ணி நீதிமன்றத்துல அந்த ஒண்ணுக்கே நம்முடைய காலமும் நேரமும் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால என்னத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா, நான் என் அளவுக்கு செய்யறது செஞ்சுட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு கடைநிலை ஊழியரை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த செயல் போதாது. உண்மையில் மாற்றத்தை எதிர்பார்த்தால், மாட்டிறைச்சிக்காக வேண்டி கொல்லப்படுகிறார்கள், அது தடுக்கப்பட வேண்டும், இனிமேல் அது தொடரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் என்னென்ன வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு யாரெல்லாம் திரட்டணும், சட்ட ரீதியா எப்படி போராடணும், பொதுமக்களை எப்படி அப்படின்னு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு திட்டமிட்டுட்டு அதோடு சேர்ந்து களத்தில் என்று ஒரு கூட்டம் நடத்தினால், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அதனுடைய விளைவுகளை நாம பார்க்கணும். எதையுமே பார்க்க மாட்டேன். சும்மா என்கிட்ட கேட்பாங்க, நான் ஒரு இயக்கம் வச்சிருக்கேன், 4 பேர் கேட்பாங்க, என்னங்க வக்ஃபு பிரச்சனை என்னாச்சு, நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல காணோம். 4 பேர் கேட்பாங்களேன்றதுக்காண்டி நடத்தினா இப்படித்தான் நடத்தும். 4 பேர் கேட்கிறாங்க, அவனுக்கு இப்ப நான் நடத்துறது ஊருக்கா சமுதாயத்துக்கா இல்ல இந்த 4 பேர் வாயடைக்கிறது, ஆமா நாங்களும் ஜமாத்து வச்சிருக்கோம், நாங்களும் நடத்திட்டோம்ல அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அந்த பதிலாக இருந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால் மாற்றங்கள் ஏற்படுத்தவே முடியாது. சில நேரங்கள்ல என்ன தேவை, என்ன சூழல் ஏற்படுதுன்னு கேட்டா, ஒரு பிரச்சனை சம்பந்தமா நாம ஒரு கூட்டமோ ஒரு கண்டனமோ பதிவு செய்யறோம். என்ன அடிப்படையில செய்யணும்னு கேட்டா, இந்த பிரச்சனைய எப்படி புரியணுமோ அப்படியே மக்கள் புரியாம இருக்கிறாங்களே, குறைஞ்சபட்சம் புரிதலை ஏற்படுத்துவதற்கு கூட்டம் நடத்தும், அப்படி நடத்துறோம். இப்ப நாம வக்ஃபுக்கு நடத்துறோம், அந்த வக்ஃபு கண்டிப்பா இந்த பிரச்சனையை இந்த கூட்டத்தின் வழியாக முடிஞ்சிச்சு, நாம ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு அவ்வளவுதான் ஒய்யம் செய்ய போட இதுக்கு மேல நம்ம எப்படிப்பா அப்படின்னு மோடி பயந்து உடனே வாபஸ் வாங்கிடு அப்படிலாம் இல்லை. நெசத்துல அப்படியான எண்ணங்கள் எதுவுமே நமக்கு இல்லை. நாங்கள் களத்துக்கு வந்து விட்டால் வெற்றி பெறாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படியெல்லாம் இல்லை. பிறகு எதுக்கு நம்ம செஞ்சோம் இந்த விஷயத்த? இதுல எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம பல பேர் போராடுறாங்க, பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுறாங்க. ஆனால் அதுல எதுல கவனம் குவிக்கணுமோ அதுல கவனம் குவிக்காம வேற எண்ணத்தில பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்ப அவங்களுடைய டைவர்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையுடைய வீரியத்தை உணர்த்தணும், எந்த கோணத்துல பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுக்காக வேண்டி நாம நடத்தணும். நம்ம நடத்தணுடைய நோக்கம் தான், நம்ம பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று நடத்தல. முஸ்லிம்கள்ல பெருவாரியான மக்கள் போராடுறாங்க, ஆனால் அவர்களுடைய கவனம் எங்கே குவிக்கிறது? நானே போராட்டங்களை போய் பங்கெடுத்தேன், நானே பெரிய பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி நடத்திய நம்முடைய சமுதாயத்தினுடைய வேற வேற அமைப்புகள் நடத்திய அந்த மாதிரி இடத்துல போய் நின்னேன். போய் துவக்க முதல் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன். வெறுப்பா உட்கார்ந்து இருக்கிறோம். என்னன்னு பார்த்தா தனிநபர் துதிபாடல்களும் கண்டன கூட்டம் வக்ஃபுக்காக. ஆனால் பேசப்படுகிற பேச்சுக்களும் விவாதங்கள் எதை நோக்கி இருக்கிறது? கட்சிகள், கட்சி பிரமுகர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களை துதிபாடுவது, அவர்களை குளிர்விப்பது, அவர்கள் ஏதோ சாதனை செய்து விட்டார்கள் என்று அவர்களை கொண்டாடுவது, இப்படியான ரூட்ல வண்டி போய்கிட்டே இருக்கு. விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுல உள்ள சிக்கல் என்னங்கிற யாருமே டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. குறைஞ்சபட்ச மக்களுக்கு புரிய வைக்கிறது வேணும் தானே என்கிற ஒரு தேவை வரும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு கூட்டத்தை போடுவோம்னு சொல்லிட்டு நாம அதுக்கான ஒரு வேலைகளை நம்ம செஞ்சோம். அதனால முழுமையான தீர்வை எதிர்பார்க்கிற மக்கள் இதை நோக்கி இதுல மட்டும் திருப்தி அடைவது ஏற்புடையது இல்லை.
இருந்தாலும் பலவீனத்தின் காரணமாக தலைவர்கள் பல நோக்கங்களின் காரணமாக இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு ஆறுதல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சமூக முன்னேற்றத்திற்கு உதவவே உதவாது. அது நாங்கள் செய்வது உட்பட சேர்த்துதான் சொல்றேன். நான் மற்றவங்களை கூட சொல்றதா மட்டும் அர்த்தம் இல்லை. நாங்கள் செய்வது உட்பட சமூக முன்னேற்றத்திற்கோ மாற்றத்திற்கோ பெருமளவில் அது பயன்படவே பயன்படாது.